ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூனியருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாடல் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாடல் இந்த வீடியோல ஃபுல் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட்லைன் ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணணும், ஃபுல்லாமே கவுண்ட் பண்ணி ஸ்பேஸ் வந்தாலும் கவுண்ட் பண்ணி 65ல மைனஸ் பண்ணணும் இங்கிலீஷ்ல. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஹெட்லைன். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஹெட்லைன் ஃபுல்லாமே கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 50 கிடைக்குது. ஓகேங்களா? அந்த 50 வந்து எதுல மைனஸ் பண்ணும் அப்படின்னா 65ல மைனஸ் பண்ணணும். ஓகே, 50 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 15. ஓகேங்களா? இந்த 15 என்ன பண்ணணும், ரெண்டா பிரிக்கணும். ஓகேங்களா? ஏன் ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் மெத்தட்ல வச்சு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸ்பேஸ் மெத்தட் வச்சு தான் நம்ம மிஷின்ல டைப் பண்ணுவோம். ஆனா ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா முன்னாடி ஸ்பேஸ் பின்னாடி ஸ்பேஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ 15 ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா 15 ரெண்டா பிரிங்க பார்ப்போம். பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 8 + 7. ஓகேங்களா? அப்படின்னா வரும் ஃப்ரண்ட்ல 8 பேக்ல 7 ஸ்பேஸ் வந்துடும். ஃப்ரண்ட்ல என்ன வரும்? 8 பேக்ல உங்களுக்கு 7 ஸ்பேஸ் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி எதுல மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 65ல மைனஸ் பண்ணணும். 65 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். ஓகேங்களா? 15 கிடைக்குது. எந்த வேல்யூ கிடைக்குதோ அது என்ன பண்ணுவோம், ரெண்டா பிரிக்கணும். பிரிச்சு முன்னாடி ஸ்பேஸ் பின்னாடி ஸ்பேஸ் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணும், இந்த ஹெட்லைன் ஃபுல்லாமே என்ன பண்ணணும், நீங்க கேப்சூல் தான் அடிக்கணும். ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், கேப்சூல் தான் அடிக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் வரணும். 2 லைன் ஸ்பேஸ் வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? இந்த பாக்ஸ் எப்படி இருக்கும் ஸ்டேட்மெண்ட்ல அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இப்போ பாக்ஸ் போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் பாக்ஸ் போடுறேன் பாருங்க. ஓகே, இப்போ ஒரு பாக்ஸ்லயும் ஒரு ஹெட்லைன் இருக்கா, ஒரு பாக்ஸ்லயும் ஒரு ஹெட்லைன் இருக்கு. நாங்க வந்து எழுதுல ஒரு கோட் மாதிரி போட்டிருக்கேன். இதுதான் ஹெட்லைன் சொல்லிட்டு கணக்கு வச்சுங்க. இதுதான் ஹெட்லைன். ஓகேங்களா? இப்போ இதுல ஒரு ஹெட்லைன் இருக்கு, இதுல ஒன்று ஹெட்லைன் இருக்கு, இதுல ஒன்று, இதுல ஒன்று. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதே ஹெட்லைன் எல்லா பாக்ஸுக்கும் ஹெட்லைன் போட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்தாண்ட சரிங்களா 10ல ஒரு ஹெட்லைன் வருதா, இது என்ன பண்ணுங்க இங்க போட்டுக்குங்க. ஓகேங்களா? இது எப்பயுமே என்ன பண்ணணும், 10 டிகிரி தான் வச்சு அடிக்கணும். இதுக்கு நீங்க வந்து கால்குலேஷன்லாம் போட தேவையில்ல. ஓகேவா? இப்போ பாருங்க நம்பர்ஸ் இருக்கா, ஒரு பாக்ஸ்ல ஒரு நம்பர்ஸ் இருக்கா, அதே மாதிரி என்ன பண்ணுங்க, நம்பர்ஸ் சொல்லிட்டு நான் எழுதல கோட் மாதிரி போட்டுக்கிறேன். இதான் நம்பர்ஸ்னு நீங்க வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்படி போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாக்ஸுக்குமே வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்கும். ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பாக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சாதான் இது கண்டுபிடிச்சி சென்டர் பண்ணி முன்னாடி ஸ்பேஸ் பின்னாடி ஸ்பேஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப பேக்ல இருந்து என்ன பண்ணணும், நீங்க ஃப்ரண்ட்டுக்கு வரணும். ஓகேங்களா? பேக்ல இருந்து தான் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டுக்கு வரணும். ஓகேங்களா? அப்பதான் நான் இந்த பாக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்ப இந்த பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த பாக்ஸ் கண்டுபிடிப்போம், அப்புறம் இந்த பாக்ஸ் கண்டுபிடிப்போம், அப்புறம் இந்த பாக்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா கால்குலேஷன் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க மேல இந்த ஹெட்லைன் பாருங்க, இதுல வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா கவுண்ட் பண்ணிக்கணும். ஒரு பாக்ஸ்ல வந்து கவுண்ட் பண்ணிங்க. கவுண்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கா. 10 கூட என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். அப்ப 10 கூட 1 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11 வந்துடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கணும் கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 8 கூட என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணணும். அப்ப 10. ஏன் இந்த பாக்ஸ்ல மட்டும் 2 ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன போன வீட்டே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட்லயும் கோடு இருக்கு, பேக்லயும் கோடு இருக்கு. ஏன் இந்த பாக்ஸ் 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கோடு இருக்கு. அதனால என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணணும். எல்லா பாக்ஸுமே 2 ஆட் பண்ணணும். லாஸ்ட் பாக்ஸ்ல மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், 1 தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ்ல இதுல பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 2 3 4. சரிங்களா? 4 தான் இருக்கு. நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. அப்ப எது பெருசு அப்படின்னா இதுதான் பெருசு. 4 கூட நீங்க என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும், 6. இப்ப இந்த பாக்ஸ்ல பாருங்க இந்த ஹெட்லைன் எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 தான் இருக்கு. ஆனா நம்பர்ஸ் பாருங்க 5 இருக்கு. ஓகேவா? நம்பர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 5. அப்ப எது பெருசு, நம்பர்ஸ் தான் பெருசு. அப்ப 5 கூட என்ன பண்ணிக்கணும், 2 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணும், ஒரு பாக்ஸுக்கும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. சரிங்களா? இப்ப இந்த 4 பாக்ஸுமே எடுத்து என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 4 பாக்ஸுமே எடுத்து பிளஸ் பண்ணுங்க பார்ப்போம். பிளஸ் பண்ணுங்க, எவ்வளவு வருது, 14 + 1 உங்களுக்கு எவ்வளவு வருது, 34 வருது.
ஓகேங்களா? இந்த 34 எதுல மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 65ல மைனஸ் பண்ணணும். எதுல மைனஸ் பண்ணணும் உங்களுக்கு? 65 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 31 கிடைக்கும். 31 தான் இந்த பாக்ஸோட வேல்யூ. ஓகேவா? இப்போ என்னது, நான் இந்த பாக்ஸும் கண்டுபிடிச்சோம், எல்லா பாக்ஸும் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணோம். பிளஸ் பண்ணா 34 வரும். அந்த 34 65ல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாக்ஸோட நம்பர் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு அப்படின்னா, இப்ப இங்க ஒரு ஹெட்லைன் இருக்கா, இந்த ஹெட்லைன் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணி 31ல மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹெட்லைன் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணி 7ல மைனஸ் பண்ணணும். ஒரு ஹெட்லைனுக்கும் கவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸ் நம்பர் கூட தான் நீங்க மைனஸ் பண்ணி 2ஆ பிரிக்கணும். சரிங்களா? இப்போ இதுல எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இந்த ஹெட்லைன் 1 2 3 6, 31ல 6 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், 25. அப்ப 25னா உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் வரும், 13, பின்னாடி 12. ஓகேவா? இப்ப 7 பாருங்க, இந்த பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கும் பாருங்க. இந்த ஹெட்லைன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4 தான் இருக்கு. 1 2 3 4. அப்ப 7ல 4 போச்சுன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அப்பனா வரும் 2 1. ஓகேவா? இப்ப இந்த ஹெட்லைன் எவ்வளவு இருக்கு பாருங்க, சென்டர் பண்ணணும். சரிங்களா? இப்படிதான் ஒரு பாக்ஸும் எடுத்து மைனஸ் பண்ணி வரத்த முன்னாடி பின்னாடி பிரிக்கணும். சரிங்களா? இப்ப இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4 தான் இருக்கு. 1 2 3 4. 6ல 4 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், மீது 2. அப்படின்னா வரும் 1 1. ஃப்ரண்ட்ல 1 பேக்ல 1 வச்சுக்கணும். இப்ப இதுல பாருங்க, இது கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 வருது. 10ல 8 போச்சுன்னா மீதி 2 தான் கிடைக்கும். ஃப்ரண்ட்ல 1 பேக்ல 1. இதுல பாருங்க 11 இருக்கு இந்த பாக்ஸோட நம்பர். கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்குது. அப்ப ஃப்ரண்ட்ல 1 தான் கிடைக்கும். 10ல 11ல வந்து 10 போயிடுச்சுன்னா மீதி 1 தான் கிடைக்கும். அந்த 1 வந்து ஃப்ரண்ட்ல விட்டுணும், பேக்ல வந்து 0 ஸ்பேஸ் தான் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சலாம் அதே மாதிரி தான் நம்பர்ஸ்க்கும் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் இதுல எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. 5 இருக்கு. அப்ப 7ல 5 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 7 5 போச்சுன்னா மீதி 2 தான் கிடைக்கும். அப்படின்னா வரும் ஃப்ரண்ட்ல 1 பேக்ல 1. 2 பிரிச்சுக்கங்க. ஓகேவா? இப்போ இதுல பாருங்க, இந்த பாக்ஸ் நம்பர் 6. இப்போ இது எத்தனை இருக்கு, 1 2 3 3 தான் இருக்கு. இப்போ 6ல 3 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 3 கிடைக்கும். அப்ப 2 பிரிச்சீங்கன்னா 2 1. இப்போ இந்த 10ல பாருங்க, இந்த பாக்ஸ் நம்பர்ல இதுல எத்தனை இருக்கு, 1 2 3. சரிங்களா? அப்ப 10ல 3 போச்சுன்னா மீதி 7 தான் கிடைக்கும். அப்ப என்ன வரும், 10ல 3 போச்சுன்னா 7 தான் கிடைக்கும். அப்ப அப்படின்னா வரும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 4 பேக்ல 3 வரும். சரிங்களா? இப்போ இதே பாருங்க 11, இந்த பாக்ஸ் நம்பர் 11. நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கு, 1 2 3 தான் இருக்கு. அப்ப 11ல 3 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 8. அப்ப ஃப்ரண்ட்ல 4 பேக்ல 4 வரும். ஓகேங்களா? இப்ப ஃப்ரண்ட்ல எவ்வளவு ஸ்பேஸ் வரணும், பேக்ல எவ்வளவு ஸ்பேஸ் வரணும் கண்டுபிடிச்சிட்டோமா? இவ்வளவுதான். இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லதுனால உங்களுக்கு டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தெரியுது. சரிங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணணும், கால்குலேஷன் போடக்குள்ள ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு 3 மினிட்ஸ்ல நீங்க போட ஆரம்பிச்சிடணும். அப்பதான் நீங்க போட்டு முடிச்சோடனே நீங்க மிஷின்ல டைப் பண்ணதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் நீங்க ஆகும். சரிங்களா? ஈஸி தான். இப்படிதான் நீங்க பண்ணணும். சரிங்களா? இதை உங்களுக்கு மிஷின்ல அப்படியே அடிச்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்போ லாஸ்டா ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் ஃபுல்லாமே என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணி 65ல மைனஸ் பண்ணணும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மைனஸ் பண்ணா ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பரை 2ஆ பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் வந்துடும், பேக்ல ஸ்பேஸ் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெட்லைன் ஃபுல்லாமே கேப்ஸ் தான் அடிக்கணும். அதுக்கு கேப்ஸ்ல வச்ச முடியும், 2 லைன் ஸ்பேஸ் வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸுக்கும் ஒரு நம்பர் நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த 4 பாக்ஸுமே எடுத்து நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேலை கிடைக்கும். அதை எடுத்து 65ல மைனஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு நம்பர்ஸ் கிடைக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸோட வேல்யூ. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்லயும் என்ன பண்ணணும், ஹெட்லைன் கவுண்ட் பண்ணி மைனஸ் பண்ணி வரதை 2ஆ பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட வேல்யூ எல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த லைன் என்ன பண்ணணும், இதே மாதிரி தான் நீங்க கண்டுபிடிச்சி அடுத்த லைன் நம்பர்ஸ் எல்லாம் சேமா இருக்கிறதுனால அப்படியே விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்த லைன் என்ன வரும், காமனா இதே தான். 1 1 இங்க 2 இங்க 1. சரிங்களா? இப்படிதான் வரும். சரிங்களா? இது உங்களுக்கு மிஷின் அடிச்சு காட்டினா உங்களுக்கு சூப்பரா புரியும். உங்களுக்கு இப்ப நான் எப்பயோ உடனே உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு நான் இப்போ நான் நடத்தினேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாடல் 1. சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கோம். இதை அப்படியே மிஷின்ல அடிக்கலாம் பாருங்க. இப்போ மிஷின்ல அடிக்கிறேன், நீங்க எப்படி பாருங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், இங்க 10 டிகிரில வைக்கணும், இங்க 75ல வைக்கணும். சரிங்களா? டிகிரி இது கரெக்டாக வச்சுங்க. 75 வச்சுங்க. சப்போஸ் இங்க சில மிஷின்ல மாறி இருக்கும், நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கேல் தான் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். 75. ஓகேங்களா? இங்க 75 வச்சுங்க. இங்க வந்து கரெக்டா 10ல இருக்குதான்னு பாத்துங்க. ஓகேவா? இங்க 10ல இருக்கணும்.
ஓகே, பேப்பர் செட் பண்ணிங்க. பேப்பர் செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேப்சூல் தான் அடிக்க சொன்னோம்னா ஹெட்லைன் ஃபுல்லாமே கேப்சூல் அடிக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, அந்த கேப்சூலுக்கு வந்து ஆன் பண்ணிங்க. ஓகேவா, கேப்சூலுக்கு ஆன் பண்ணிட்டு ஃபுல்லாமே கேப்சூல் தான் டைப் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து எவ்வளோ ஸ்பேஸ் விட சொன்னேன். ஓகேங்களா, ஸ்பேஸ் விட்டு தான் நீங்க என்ன பண்ணணும். இப்போ கால்குலேஷன் போட்டோம்ல கரெக்டாக. இப்போ எத்தனை ஸ்பேஸ் ஃப்ரண்ட்ல வருது அப்படின்னா 8 ஸ்பேஸ் வருது. அப்போ 8 ஸ்பேஸ் விடுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா, 8 ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ அந்த ஹெட்லைன் ஃபுல்லாமே நீங்க அடிக்கணும். சரிங்களா. ஓகே, அடிச்சாச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 லைன் ஸ்பேஸ் பண்ணணும். ஓகேங்களா, 1 2 அடிச்சு முடிச்சோடனே இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் நம்பர் என்னது, இப்போ ஐஃபன் அடிக்கணும். ஓகேவா, இந்த பாக்ஸ் நம்பர் 31ல நம்ம போட்டுருணும். ஓகேங்களா, இப்போ 31 ஐஃபன் நீங்க அடிக்கணும். ஓகேங்களா, ஐஃபன் அடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 ஐஃபன் வச்சு ஒரு மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பாருங்க, இந்த பாக்ஸோட வந்து 7. சரிங்களா, 7 வந்து இருக்கா. 7 ஐஃபன் அடிக்கணும். 1 2 3 4 5 6 7. திருப்பி என்ன பண்ணணும், ஒரு மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஒன்று 6 ஐஃபன் அடிக்கணும். 1 2 3 4 5 6. அப்புறம் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ஓகேவா. இப்போ இந்த பாக்ஸோட நம்பர் 10. சரிங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ திருப்பி என்ன பண்ணுங்க, ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட் பாக்ஸோட நம்பர் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா 11 ஐஃபன் அடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. கரெக்டாக 11 எண்டில் வந்து ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்னா சிங்கிள் லைன் ஸ்பேஸ் வேணும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் லைன் ஸ்பேஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஹெட்லைன் அடிக்கணும். இந்த ஹெட்லைன் ஃப்ரண்ட்ல எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கும், பேக்ல எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கும் சொல்லிட்டு இப்போ ஃப்ரண்ட்ல வந்து 13 விட்டுருந்தோமா. ஓகேங்களா, இப்போ 13 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து கேப்சூல் போட்டு அடிங்க. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி அடிக்கணும். ஓகேங்களா. இப்போ பேக்ல வந்து 12 ஸ்பேஸ் வரணும். 12 ஸ்பேஸ் விட்டோன்னே கரெக்டாக அந்த ஐஃபன் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்களே, இந்த இடத்துல மார்க் பண்ணிருங்க. அதுக்கு நேராக வந்து நிற்கணும். சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டாக வந்து நிற்குதா. அந்த மார்க்கு உங்க மார்க் பண்ணியிருப்பீங்களா, அது பின்னாடி வந்து கரெக்டாக இந்த வி ஷேப் கரெக்டாக வந்து நிற்கணும். சரிங்களா. நின்றுட்டு உடனே இதுக்கு எத்தனை ஸ்பேஸ் முன்னாடி விட்டுருப்போம். சரிங்களா, அது எத்தனைனா 2 விட்டுருப்போம். சரிங்களா, அங்கே 2 ஸ்பேஸ் விட்டு அடிங்க. 1 2. ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கும் விட்டுருப்போம்ல, அதே மாதிரி விட்டு அடிங்க. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும், திருப்பி ஒரு ஸ்பேஸ் வரணும். ஓகே, அடிச்சு முடிச்சதா. இப்போ வந்து என்னன்னா லாஸ்ட்ல எண்ட்ல கரெக்டாக வந்து நிற்குதா பாருங்க. அந்த டீயும் அந்த ஐஃபோன் கரெக்டாக நிற்குது பாருங்க எண்ட்ல. ஓகேவா, டீயும் இந்த ஐஃபோன் கரெக்டாக வந்து லாஸ்ட்டாக எண்டு சேமாக வந்து முடிஞ்சிச்சா. இப்போ நெக்ஸ்ட் சிங்கிள் லைன் வரணும். ஓகேங்களா, திருப்பி என்ன பண்ணணும், ஐஃபோன் அடிக்கணும். சரிங்களா, இப்போ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ கீழே ஐஃபோன் அடிக்கணும். சரிங்களா, அதே மாதிரி என்ன பண்ணணும், ஐஃபோன் அடிச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணணும். சரிங்களா, 1 2 3 4 5 6 7 31 ஐஃபோன் அடிச்சு மார்க் பண்ணுங்க. ஓகே, இங்கேயும் என்ன பண்ணணும், 31 ஐஃபோன் அடிச்சு மார்க் பண்ணுங்க. திருப்பி 7 ஐஃபோன் அடிச்சு மார்க் பண்ணுங்க. அப்புறம் 10 ஐஃபோன் வச்சு மார்க் பண்ணுங்க. லாஸ்ட்ல 11 ஐஃபோன் ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே, கரெக்டாக டீ இந்த 3மே கரெக்டாக சேம் வந்துச்சா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் எல்லாம் 2 லைன் ஸ்பேஸ் வரணும். சரிங்களா, 1 2. இப்போ இங்கே 10 டிகிரியில் தான் வச்சிருந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இது ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், 10 டிகிரியில் வரும். இந்த லைனுக்கு நேவே இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாமே அடிச்சிடணும். சரிங்களா, இப்போ ஜனவரி அடிக்கணும். 10 டிகிரியில் தான் வச்சு அடிக்கணும். ஓகே, அடிச்சாச்சா. இப்போ எங்கே வரணும் அப்படின்னா நம்பர்ஸ் எங்கே இருக்கு, இந்த பாக்ஸில் இங்கே தான் இருக்கு. அப்போ இங்கே நம்ம ஐஃபோன் வந்து மார்க் பண்ணியிருப்போமா, இதுக்கு நேராக வந்து கொண்டு வந்து இங்கே எத்தனை ஸ்பேஸ் விட்டுருப்போம் சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் அடிக்கணும். ஓகே, 1. சப்போஸ் நீங்கள் இப்படி ஸ்பேஸ் விட்டு டைம் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மிஷினில் இருக்கு பாருங்க, இது லைட்டாக அப்படி அமைக்கி கொஞ்சம் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு ஸ்பேஸ் விட்டு அந்த ஐஃபோனுக்கு நேராக மார்க் பண்ணியிருக்கீங்களே, இந்த ஐஃபோனுக்கு நேராக வச்சு இந்த வி ஷேப் கரெக்டாக தான் பார்த்துங்க. ஓகேங்களா,
இருக்கா? இதுக்கப்புறம் எத்தனை ஸ்பேஸ் ஒன்றுனா ஒரு ஸ்பேஸ் ஒன்று, ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்பர் அடிக்கணும். நம்பர்லாம் பார்த்து அடிக்கணும், பார்க்காம அடிக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா அப்போ தான் தப்புலாம் அடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எத்தனை ஸ்பேஸு? இங்கே இதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று, ஒன்று, அப்புறம் ஒன்று, அப்புறம் இன்னும் 2. சரிங்களா? இப்போ அப்படியே பார்த்துங்க, நான் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன். ஓகே, 1 2 அடுத்த லைன். சரிங்களா? பிப்ரவரி. ஓகே, இப்போ சேமு. சரிங்களா? இப்போ என்னன்னா நம்பர்லாம் சேமாக தான் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், அடுத்தது இந்த எதுக்கு என்ன நம்பர் விட்டோமோ அதுதான் சேம் தான். சரிங்களா? இங்கே முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டோம், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டோம். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே என்னது சேமாக தான் வரும். அதனால என்ன பண்ணலாம், அந்த 1க்கு நேராக வச்சு, இங்கே 1க்கு நேராக வச்சு 2 கரெக்டாக வச்சு அடிக்கலாம். ஓகேங்களா? 8 ஒயில சரியா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ 2 லைன்ஸ் பேசணும், 1 2. அப்புறம் மார்ச். ஓகேங்களா? இப்போ 2க்கு நேரம் வச்சு அடுத்து 2, 1 4 2. அப்புறம் 9 நேரம் வச்சு 9 3 7. அப்புறம் நேரம் வச்சு 8 6 2. அப்புறம் 2 லைன்ஸ் பேஸ் விட்டு ஏப்ரல். அப்போ அதுக்கு நேரம் வச்சு 1, 9 4. அப்புறம் 9 2 5 7 0 3. அப்புறம் 8 9 5. திருப்பி 2 லைன் ஸ்பேஸ் விட்டு மே அடிச்சு திருப்பி 1க்கு நேரம் வச்சு 1, ஓகேவா? இப்படிதான் நீங்கள் அடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லைன் அடிச்சாவே மீதி இருக்கிற எல்லாமே ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் பயப்படாமல் அடிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் 2-3 வாட்டி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். கால்குலேஷன் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். சரிங்களா? ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, அடிச்சு முடிச்சுட்டா இப்போ லாஸ்ட்லேயும் 2 லைன்ஸ் பேசி விட்டு ஐஃபன் அடிக்கணும். இந்த பாக்ஸ் நம்பர் என்னது? 31 ஐஃபன். ஓகேங்களா? இது 31 ஐஃபன். இங்கே 7 6. அப்புறம் இங்கே 10 11 எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஐஃபன் அடிச்சு மார்க் பண்ணிங்களா மேலே. அதே மாதிரி கீழே என்ன பண்ணுவோம், அடிச்சு மார்க் பண்ணி லாஸ்ட்டாக கோடி கேட்கணும். சரிங்களா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 31 ஐஃபன் அடிச்சோமா, இப்போ மார்க் பண்ணணும். இந்த மார்க் ஏன்னா உங்களுக்கு தெரியும், கோடி கேட்கறதுக்காக நம்ம மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ 7 அடிக்கணும். அடுத்த பாக்ஸு 1 2 3 4 5 6 7. சரிங்களா? அடுத்து என்னன்னா 6 1 2 3 4 5 6. சரிங்களா? அடுத்தது 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேங்களா? இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டுமா? ஓகே, பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம புக்கில் அடிச்ச மாதிரியே என்னது, புக்கில் இருக்க மாதிரியே நம்ம டைப் பண்ணிட்டோம். கரெக்டாக தெரியுதா? பாருங்க. ஓகேவா? இப்போ எடுத்து கோடு போட்டிங்க அப்படின்னா புக்கில் இருக்க மாதிரியே சேமாக வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்க, கோடு போடுறேன் பாருங்க. ஓகே, பாருங்க 2 பாக்ஸ் சேமாக இருக்கா? இப்போ கோடு கிச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ மார்க் பண்ணிக்கலாம், இந்த ஐஃபன் இந்த ஐஃபன் இந்த ஐஃபன். இதுக்கு நேராக வச்சு என்ன பண்ணுங்க, இப்போ கோடு கேட்குங்க. நான் பெண்ணால் கோடு கேட்குறேன், ஆனால் நீங்கள் பென்சிலில் தான் கோடு கேட்குவேன் எக்ஸாம்பிளில். ஓகேவா? ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரியே மாடலில் இருக்கிற மாதிரியே நம்ம அடிச்சிருக்குமா? ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அந்த கால்குலேஷன் ஸ்பேஸ் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். நீங்கள் அந்த டிகிரி பார்த்து அடிக்கணும், ஸ்கேல் பார்த்து அடிக்கணும் அவசியமே கிடையாது. ஸ்பேஸ் மட்டும் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல்லாமே ஈஸியாக அடிச்சு முடிச்சு கோடு வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கு 50க்கு 50 சூப்பராக எடுக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நீங்களும் அடித்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா?